இன்றைக்கி நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய சைஸில், சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லது. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர், நம்ம கடையில் வைக்கணும்ல அந்த சாம்பார் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி, தக்காளி வணங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளி மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாகற்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாகற்காயை ஆட் பண்ணி சும்மா லைட்டாக ஒரு வணக்கி விட்டுருங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ சைஸில் இருக்க புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு எந்தளவுக்கு வந்து நம்ம காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன ஆட் பண்ணணுன்னா வெல்லம் ஆட் பண்ணோம். வெல்லம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லத்தை போட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். அவ்வளோதான், இப்போ நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வேணுன்னா நம்ம சேனல்